அது சரியா ஜனவரி 27, 2025 கேரளாவுடைய பாலக்காட்டில் இருக்கிற போதுண்டி அப்படிங்கிற கிராமத்துல நேரம் காலை 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் 75 வயதான சிவராஜ் அப்படிங்கிற ஒரு முதியவர் அவருடைய வயல்ல வேலை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில 55 வயதான சுதாகரன் அப்படிங்கிறவரு அவரோட வீட்டுடைய காம்பவுண்ட்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. அப்படி ரொம்ப நாள் கழிச்சு தனக்கு பரிச்சயமான சுதாகரனை பார்த்ததுமே இப்ப சிவராஜ் அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி இது நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் அப்ப சரியா காலை 9 மணி 45 நிமிடங்கள் இருக்கும். இப்ப திரும்பவுமே தன்னுடைய வயலுக்கு போறதுக்காக வந்த சிவராஜ் சுதாகரன் இருக்கிற அந்த வீதி பக்கம் என்ட்ரானதுமே அங்க அந்த வீதியில் இருந்த ஒரு காட்சியை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவரு பாக்குற அந்த காட்சி கனவா இல்ல நிஜமா அப்படின்னு அவரால் நம்ப முடியல. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நலம் விசாரிச்ச சுதாகரனும் அவருடைய அம்மாவும் அவங்க வீட்டுடைய வாசல்லையே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இத பார்த்த இந்த நபர் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அங்க வராங்க. ஆனா அதே நேரத்துல அந்த போதுண்டி கிராமத்துடைய பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் அலைமோத ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த எல்லாருமே அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். சோ நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா 3 கொலை பண்ண அந்த சைக்கோ 4வதா நம்மள கூட கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பயந்து அந்த ஏரியாவை காலி பண்ணி அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு இல்ல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஊரை விட்டு போக முடியாதவங்க சேஃபா வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் துணிச்சலான கொஞ்சம் பேர் போலீஸோட சேர்ந்து அந்த கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ யார் அந்த கில்லர், எதுக்காக இவனை பார்த்து ஒரு கிராமமே பயப்படுது, ஆல்சோ அவன் 3 கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா அப்ப அவனுடைய முதல் விக்டிம் யாரு, அண்ட் இப்ப எதுக்காக சுதாகரனையும் அவருடைய அம்மாவையும் கொலை பண்ணா, ஆல்சோ எப்படி அந்த ஏரியாவை சேர்ந்த எல்லாத்துக்குமே கில்லரை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இப்ப ரீசெண்டா அதாவது போன மாசம் கேரளால நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான ரொம்பவே வியர்டான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சேஃபா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீங்க அக்கறைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நீங்க எனக்கு பண்ற ஒரு ஃபேவரா இருக்கும் அண்ட் இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அங்க கழுத்து அறுபட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த 2 பேர் பக்கத்துல போய் என்னாச்சு அப்படின்னு பாக்குறப்ப சுதாகரன் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. பட் சுதாகரனுடைய அம்மா 75 வயதான லக்ஷ்மி உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுமே இறந்து போறாங்க. சோ இப்ப கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சேனல்ல பாக்குற மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக
ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு கிரைம் சீன்ல என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயுமே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த கேஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா கில்லர் யாரு அப்படின்னு ஆல்ரெடி போலீஸ்க்கு தெரிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த கில்லருடைய பெயர் 58 வயதான செந்தாமரை. இப்ப போலீஸ் உடனடியா அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள்ள அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள எக்ஸாக்டா அவன் எந்த ஏரியால இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அவனுடைய போன் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதோட லொகேஷன் அவன் கோழிக்கோடுல இருக்கிற ஒரு குவாரியில் இருக்கான் அப்படின்னு காட்டுது. இதனால கன்ஃபியூஸ் ஆன போலீஸ் உடனடியா அந்த குவாரிக்கு போய் தேடி பாக்குறாங்க. பட் அவன் அங்க இல்ல. இருந்தாலுமே அவனுடைய மொபைல் லொகேஷன் மட்டும் ஸ்டில் அங்கதான் காமிக்குது. அப்பதான் தெரிய வருது அவனுடைய போனை வேற ஒரு நபர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. சோ போலீஸ் அந்த நபர் கிட்ட இந்த போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, செந்தாமரை இங்க வந்தானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபரோ பெயில இருந்து வெளியே வந்தவன் ஒரு மாசமா இங்க என் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னும், அவன் இங்கிருந்து போறப்ப இந்த போனை என்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட போலீஸ் அப்படின்னா பழையபடி செந்தாமரை காட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த கொலை சம்பவம் அந்த ஏரியா முழுக்கவே காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே பீதி அடைய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இதுல ரொம்பவே அஃபெக்ட் ஆனது சுதாகரனுடைய 2 பொண்ணுங்க தான். ஏன்னா அப்படி அந்த 2 பொண்ணுகளான 22 வயதான அதுல்யாவும் மற்றும் 19 வயதான அகிலாவுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய அப்பா, அம்மா மற்றும் தன்னுடைய பாட்டி அப்படின்னு மொத்த குடும்பத்தையுமே காவு வாங்கின அந்த செந்தாமரை எந்நேரமுமே தங்களையும் தேடி வந்து கொலை பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம் சோகமும் கலந்த சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருந்தாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, செந்தாமரை இவங்களுடைய அப்பாவையும் ஆல்சோ அவருடைய அம்மாவையும், அதாவது இவங்களுக்கு பாட்டி வேணும் இல்லையா, சோ அப்பாவையும் பாட்டியும் தானே கொலை பண்ணா, இவங்க அம்மாவை எப்ப ப்ரோ கொலை பண்ணா அப்படின்னா, நான் இன்ட்ரோல சொன்ன செந்தாமருடைய ஃபர்ஸ்ட் விக்டிம் வேற யாரும் இல்ல, அது சுதாகரனுடைய முதல் மனைவி தான். சோ இந்த கேஸ் ஒரு பயங்கர சென்சேஷனல் கேஸா மாற ஆரம்பிக்குது. கூடவே போலீஸ்க்கும் சஸ்பெக்ட சீக்கிரமா பிடிச்சாகணும் அப்படிங்கிற பிரஷரும் அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால சுதாகரனுடைய நெய்பர்ஸ் மற்றும் அந்த கிராமத்து ஆளுங்க அப்படின்னு நிறைய பேர் செந்தாமரையை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது போலீஸ் அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த செந்தாமரை யாரு, அவனுக்கும் சுதாகரன் குடும்பத்துக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். பட் அதை தெரிஞ்சுக்க நம்ம ஒரு 5.5 வருடம் பின்னாடி போகணும். அது வருடம் 2019 ஆகஸ்ட் 31. சுதாகரனுடைய வீட்டுல அன்றைய நாள் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா இருந்தாங்க. சுதாகரன் திருப்பூர்ல லாரி டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சோ லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தவரு அகைன் திருப்பூருக்கு தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாரு. அவரை தொடர்ந்து அதுல்யா காலேஜுக்கும் அகிலா ஸ்கூலுக்கும் கிளம்பி போறாங்க. சோ இப்ப வீட்டுல சுதாகரனுடைய மனைவியான 38 வயதான சஜிதா மட்டும் தான் தனியா இருக்காங்க. இப்படி எல்லாருமே வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கறத சுதாகரனுடைய ஒரு நெய்பர் மறைஞ்சிருந்து நோட்டம் விட்டுட்டே இருக்கான். அப்படி எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு கூர்மையான வெப்பன் எடுத்து பேண்ட்டுக்குள்ள மறைச்சு வச்ச அந்த நபர் அந்த வீட்டை நோக்கி சந்தேகம் வராத மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்கோர்ஸ் அப்படி போறவன் வேற யாரும் இல்ல, செந்தாமரை தான். அந்த வீட்டு பக்கத்துல போனவன் தன்னை யாராவது நோட் பண்றாங்களா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு யாருமே நோட் பண்ணல அப்படின்னதுமே டக்குன்னு சஜிதாவுடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா முன்வாசல் டோர் லாக் ஆயிருந்ததால பின்னாடி போய் பின்பக்க டோர் ஓபன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த டோர் ஓபன் ஆயிருக்கு. சோ அது வழியா மெதுவா உள்ள போனவன் வீட்டுக்குள்ள சஜிதா அவங்களுடைய பெட்ரூம்ல இருக்கிறத பார்க்கறான். அப்படி இவன் உள்ள போறப்ப இவனை பார்த்து ஷாக் ஆனவங்களுக்கு சத்தம் போடுறதுக்கு கூட இவன் டைம் கொடுக்கல. அந்த அளவுக்கு வேகமா அவங்களை அட்டாக் பண்ணவன் அவங்களுடைய கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சில நிமிடங்கள்ல சஜிதா ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு இறந்து போறாங்க. இதுக்கப்புறமா வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு கிளம்புனவன் போலீஸ்க்கு பயந்து நேரா அங்கிருந்த காட்டுக்குள்ள போய் தலைமறைவாகிறான். இதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இந்த கொலையை பண்ணது அவனாதான் இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெய்பர்ஸ் கிட்ட விசாரணை பண்ணதுல இந்த கொலையை பண்ணது அவனாதான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ்க்கோ அப்ப அவன் அந்த காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அப்புறம் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினா அப்படின்னா, இவ்வளவு கொடூரமா கொலை செய்ய முடிஞ்சவனுக்கு 2 நாளைக்கு மேல பசி தாங்க முடியல.
சோ சாப்பிடுறதுக்காக அந்த கிராமத்தில் இருக்கிற அவனுடைய பிரதர் வீட்டுக்கு போறான். அப்ப அவனுடைய பிரதர் இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. சோ அந்த வீட்டை சுத்தி வளைச்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படிதான் முதல்ல இவன் போலீஸ் கிட்ட சிக்கியிருக்கான். அதுக்கப்புறமா போலீஸுடைய விசாரணையில அவன் தான் அந்த கொலையை பண்ணான் அப்படிங்கறத அவனே கன்ஃபஸ் பண்ணதால ஜெயிலுக்குமே போயிருக்கான். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல சுதாகரன் இரண்டாவது திருமணம் பண்றாரு. அவருடைய இரண்டாவது மனைவி மற்றும் அவருடைய அம்மாவோட அதே வீட்டுல ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் சுதாகரனுடைய பெரிய பொண்ணு அதுல்யாக்கு திருமணமாகி அவங்க வடக்கஞ்சேரியிலையும், சின்ன பொண்ணு அகிலா அவருடைய இறந்து போன முதல் மனைவியுடைய அம்மா, அதாவது அவங்க பாட்டி வீட்லயும் தங்கி காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமும் நடக்க ஆரம்பிக்குது. செந்தாமரை ஜெயிலுக்கு போய் 5.5 வருடங்கள் கழிச்சு, அதாவது போன வருஷம் டிசம்பர் மாசம் அவனுக்கு பெயில் கிடைக்குது. ஆனா நென்மரா போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்குள்ள எக்காரணத்தை கொண்டும் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பெயில்ல தான் வெளியே வரான். கொஞ்ச நாளைக்கு இந்த ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல ரூல்ஸை மீறி மறுபடியுமே அதே காலனில காலடி எடுத்து வைக்கிறான். அப்படி அவன் அங்க என்ட்ரானதுல இருந்தே ஊருக்குள்ள சிறுத்தையோ இல்ல புலியோ புகுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இவன் அடுத்ததா யார காவு வாங்க போறானோ அப்படின்னு நினைச்சு பயத்துல உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பெண்ணை துடிக்க துடிக்க கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு சைக்கோ கொலைகாரன் இப்ப அகைன் நம்ம வீட்டு பக்கத்துல வந்து தங்கியிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தூக்கம் வருமா? அப்படி ஒரு சிச்சுவேஷனை தான் அந்த நெய்பர்ஸ் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இதனால மிரண்டு போன அந்த நெய்பர்ஸ் மற்றும் சுதாகரனுடைய பொண்ணுகளும் அவங்க கிட்ட இருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ போலீஸும் செந்தாமரைய ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இனி நீங்க வரக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்றாங்க. கூடவே இவனுடைய பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷனையும் போடுறாங்க. ஆனா இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானதால அந்த இடைப்பட்ட நேரத்தை செந்தாமரை தனக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். சுதாகரன் எப்ப வேலை முடிஞ்சு ஊருக்கு வருவாரு, ஆல்சோ அவருடைய பொண்ணுங்க எப்ப வருவாங்க அப்படின்னு அவங்கள கொலை பண்றதுக்கு சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கான். அப்படி அவன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளும் வருது. போன மாசம் ஜனவரி 25ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதால வழக்கம் போல சுதாகரன் தன்னுடைய பொண்ணுங்களையும் ஆல்சோ தன்னுடைய அம்மாவையும் பாக்குறதுக்காக திருப்பூர்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரு. ஆனா அப்படி வந்த அவருமே அந்த செந்தாமரைக்கு பெயில் கிடைச்சதை நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சோ அவருடைய இரண்டாவது மனைவிய ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அவருடைய 2 பொண்ணுங்க கிட்டயுமே அந்த செந்தாமரை இங்க இருக்கிறதால நீங்க என்ன பாக்குறதுக்காக இங்க வராதீங்க, கொஞ்ச நாள் அங்கேயே சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும் பொழுதுதான் இதுக்கு 2 நாட்கள் கழிச்சு சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ஜனவரி 27ஆம் தேதி காலையில நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி சுதாகரன் அவருடைய அம்மா கூட பேசிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த வழியா போன 75 வயதான சிவராஜும் அவரை நலம் விசாரிச்சுட்டு போயிருப்பாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறமா சுதாகரன் வெளியே போறதுக்காக அவருடைய பைக் எடுத்து வாசல்ல இறக்கிட்டு இருக்கிறப்ப சடனா அவருடைய முன்னாடி வந்து நின்ன செந்தாமரை கையில இருந்த கத்தியால வெறி பிடிச்சவன் மாதிரி அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை தொடர்ந்து அவருடைய கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு வெளியே ஓடி வந்த சுதாகரனுடைய அம்மா அவனை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த சைக்கோ அவங்களையும் அட்டாக் பண்ணி அவங்களுடைய கழுத்தையுமே அறுக்க ஆரம்பிக்கிறான். இதுல அவங்க 2 பேருமே துடிச்சு கீழே விழுகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே ரத்த வெள்ளமா மாற ஆரம்பிக்குது. ஆனா இப்படி 2 பேரையுமே ப்ரூட்டலா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா கூட செந்தாமரைக்கு இனிமே வெறி அடங்கல. அடுத்ததா இன்னொரு நெய்பரை கொலை பண்றதுக்கு அவங்களுடைய காம்பவுண்ட் குள்ள என்டர் ஆகுறான். பட் அவங்க நல்ல நேரம் அன்னைக்கு அவங்க வீட்ல இல்ல. சோ அங்க வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே பழையபடி அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடி போய் பதுங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி அந்த வழியா வந்த சிவராஜ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் அங்க வராங்க. சோ அடுத்ததா போலீஸும் பொதுமக்களும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு டீம் அவனுடைய வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுடைய வீட்டுல ஒரு காலி விஷ பாட்டில கண்டுபிடிக்கிறாங்க. விச் மீன்ஸ் மேபி செந்தாமரை காட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா அவன் விஷம் சாப்பிட்டு இறந்து கூட போயிருக்கலாம். இப்படி அந்த விஷப்பாம்புடைய இந்த விஷ பாட்டில் ட்விஸ்ட போலீஸ் கண்டிப்பா எதிர்பார்த்து
எதிர்பார்க்கவே இல்ல. சோ உடனடியா அவங்களுடைய சர்ச் ஆபரேஷனை கேன்சல் பண்றாங்க. இப்படி போலீஸ் சஸ்பெக்ட தேடுறத நிப்பாட்டினதுமே தான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். அதான் போலீஸ் நம்மளை தேடலையே, சோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அடுத்த நாள் நைட்டு டைம் இப்ப சரியா ஒரு 10:30 இருக்கும். அப்போ காட்டை விட்டு வெளியே வந்து மெதுவா அவனுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். அப்படி இவன் போனதுமே வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அங்க மறைஞ்சிருந்த போலீஸ் இவனை தொக்கா தூக்கிட்டு போறாங்க. ஆக்சுவலா போலீஸ் அந்த விஷ பாட்டில் இவன் செட் பண்ண ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க. சோ 2019 எப்படி தலைமறைவான இவன் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்தானோ அதே மாதிரி இப்பயுமே வருவான் அப்படின்னு இவனை தேடுறத ஸ்டாப் பண்ற மாதிரி இவனை நம்ப வச்சு போலீஸ் தான் இவனுக்கு ட்ராப் வச்சிருக்காங்க. அது தெரியாம ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருக்கு. சோ இப்ப போலீஸ் எதுக்காக இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முதல்ல எதுவுமே பேசாம இருந்தவன் அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிச்சதுமே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரைம் ரெக்கார்ட்லயுமே இருக்கா அப்படிங்கறது சந்தேகம் தான். அப்படி ஒரு முட்டாள்தனமான சேம் டைம் அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல எப்பவுமே அடிக்கடி இப்படி கேட்பாங்க, கேரளால மட்டும் எப்படி இப்படி விதவிதமா கிரைம் நடக்குது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இந்த கேஸுமே அமைஞ்சிருக்கு. அப்படி செந்தாமரை எதுக்காக அந்த 3 கொலையும் பண்ணான் அப்படின்னு அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்களை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல மொத்த கேரள மக்களுமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு செந்தாமரை கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். சரியா 5.5 வருடங்களுக்கு முன்னாடி செந்தாமரை எல்லாரு மாதிரியுமே நார்மலா தன்னுடைய மனைவி குழந்தைங்க அப்படின்னு ஒரு குடும்பஸ்தனா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த சைக்கோ அவனை ரொம்ப நாள் அப்படி வாழ விடல. பிகாஸ் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்த செந்தாமரைக்கும் அவனுடைய மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் செந்தாமரை படிக்கல, அவனுடைய மனைவி கொஞ்சம் படிச்சிருந்தாங்க. இதனால திருமணம் ஆனதிலிருந்தே அவனுக்குள்ள அதை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துட்டு வந்திருக்கு. ஆல்சோ அவன் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற யாருக்கிட்டையுமே அதிகமா பேச மாட்டான். ஆனா இவனுடைய மனைவி அப்படி கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பேசக்கூடிய ஒரு ஜாலி டைப். அதனால நெய்பர்ஸ் கிட்டையுமே நல்ல விதமா பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. சோ இது அவனுக்கு மேலுமே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை ஏற்படுத்தியிருக்கு. கூடவே அவங்க மேல வீண் சந்தேகங்களும் வர ஆரம்பிக்குது. சோ அவனுடைய மனைவி வேற யாரு கூடவோ அஃபைர்ல இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவங்க கூட தினம் தினம் சண்டை போடுறது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு வந்து அவங்கள பிசிக்கலாகவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதனால அவனுடைய மனைவி சண்டை வரும் பொழுதெல்லாம் இவன் அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு பயந்து நெய்பர்ஸ் உடைய வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நெய்பர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்குமே சமாதானப்படுத்தி வைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. அப்படி அவனுடைய மனைவிக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த நெய்பர் சஜிதாவா இருக்கும். அதனாலதான் அவங்கள கொலை பண்ணிட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது புஷ்பா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஆக்சுவலா இவங்களுமே அவனுடைய விக்டிம் லிஸ்ட்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா சுதாகரனை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவன் அடுத்ததா ஒரு நெய்பருடைய வீட்டுக்கு போனா அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த நெய்பர் இந்த புஷ்பா தான். நல்ல வேலை அன்னைக்கு அவங்க வீட்டுல இல்ல. சோ இப்படி அவன் அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததால ஒரு கட்டத்துல நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பொண்ணு பாவம் இவங்கிட்ட மாட்டிட்டு படாத பாடு படுறாங்களே அப்படின்னு பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இவனை எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெய்பர்ஸே வெறுக்கிறப்ப செந்தாமருடைய மனைவி மட்டும் கொஞ்சவா செய்வாங்க, அவங்களுமே அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டார்ச்சர் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்ததால ஒரு அளவுக்கு மேல இதை பொறுக்க முடியாத அவனுடைய மனைவியும் பொண்ணும் ஒரு நாள் நிரந்தரமா அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதாவது அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அவனுக்குள்ள இருந்த சைக்கோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறான். சோ தன்னுடைய மனைவியும் பொண்ணும் அவனை விட்டு பிரிஞ்சதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற யாரோ உடைய சதி இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டவன் அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்ரெடி பிளாக் மேஜிக் மேல இவனுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதால ஒரு மந்திரவாதி கிட்ட போய் எதனால என்னுடைய குடும்பத்தை நான் இழந்தேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த மந்திரவாதியோ உன்னுடைய நெய்பர்ஸ் தான் உனக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி என்ன கேட்டா இந்த கேஸ்ல இந்த மந்திரவாதி தான் மெயின் அக்யூஸ்ட். சொல்ல போனா இவன் தான் அந்த குடும்பத்துக்கு யமனா வந்தவன். ஏன்னா இப்படி அந்த மந்திரவாதி செந்தாமரை கிட்ட நெய்பர் தான் காரணம் அப்படின்னு சொன்னதுமே ஏற்கனவே நெய்பர்ஸ் மேல கோவமா இருந்தவன் அந்த நெய்பர் யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மந்திரவாதியோ உனக்கு செய்வன வச்சது ஒரு பொண்ணும் அவங்க குடும்பமும் தான், அது யாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா அந்த பொண்ணுக்கு லாங் ஹேர் நீளமான தலைமுடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட அதிர்ச்சியான செந்தாமரை அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவனுக்கு சஜிதா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன்னா அந்த காலனிலேயே சஜிதாக்கு மட்டும்தான் நீளமான தலைமுடி இருக்கும். ஏற்கனவே நெய்பர்ஸ் மேல
பயங்கர வெறுப்புல இருந்ததால அவனுடைய ஒட்டுமொத்த கோபத்துக்கும் அன்னைக்கு சஜிதா பலிகடா இருக்காங்க. அதனாலதான் அவங்கள அப்படி கொடூரமா கொலை பண்ணிருக்கான். ஆனா அப்பயுமே அவனுடைய வெறி அடங்கல. பெயில்ல வந்ததுக்கு அப்புறமா கூட சுதாகரன் மற்றும் அவங்களுடைய அம்மாவையும் கொலை பண்ணிருக்கான். பட் போலீஸுடைய விசாரணையில இவன் நம்புற மாதிரி சுதாகரனுடைய ஃபேமிலிக்கும் பிளாக் மேஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி செந்தாமரைக்கும் சுதாகரனுடைய ஃபேமிலிக்கும் எந்த வாய்க்கா தகராறோ இல்ல வேற எந்த ஒரு பர்சனல் ப்ராப்ளமுமே கிடையாது. இவன் பண்ண தப்பால இவன் அவனுடைய ஃபேமிலியை இழந்தது மட்டும் இல்லாம அவனுடைய மூட நம்பிக்கை காரணமா இன்னொரு குடும்பத்தையே அழிச்சிருக்கான். இவனால 2 பொண்ணுங்க பேரண்ட்ஸை இழந்து அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அந்த சைக்கோவை ஆலத்தூர் ஜுடிஷியல் கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இனிமே போயிட்டு தான் இருக்கு. சோ மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவன் கொலை பண்ணதுக்கான மோட்டிவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ இந்த வீடியோல என்னுடைய வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.